சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு இந்த வாட்டி கோர்ட்டு ஏறிங்களை அந்த மனோஜ் வந்து என்னை மறுபடியும் ஏற்றுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக கோர்ட்டு கிளம்பி போகிறாங்க. கிறிஷ், இன்னைக்கு நீயும் கோர்ட்டுக்கு வர எனக்கு சாதகமாக தான் நீ கோர்ட்டில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் கூட தாம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ சொல்ல போகிற பேச்சினால கண்டிப்பாக நம்ம அந்த குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்துருவோம். நீ கொஞ்சம் நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த பக்கம் மனோஜ் இருந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்காக பயப்படுற இல்லைம்மா, ஒருவேளை அந்த ரோகிணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காமையே போயிடுமே, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகவே ஆகாது. அவள் என்ன தான் பண்ணாலேயும் சரி, நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கின கையோட உனக்கு கண்டிப்பாக நான் கல்யாணத்தையும் முடிச்சு வைப்பேன். நீ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக தான் போகிற அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் தடைகளை மீறி மனோஜோட கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.